அவன் எங்களை பார்த்துப்பான், அவன் எங்களை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will take care of us, he will take care of us, he will take care அப்படின்னா அவன் பார்த்துக்குவான். இங்கே ஏன் will யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் இட்ஸ் அ ஃப்யூச்சர் சென்டென்ஸ். ஸோ பார்த்துக்குவான், ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அதனால் வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹி வில் டேக் கேர் ஆஃப் அஸ் அப்படின்னா எங்களை அவன் பார்த்துக்குவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் த மேட்டர், யூ லுக் ஸோ ஹாப்பி. வாட்ஸ் த மேட்டர், யூ லுக் ஸோ ஹாப்பி. வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னா என்ன விஷயம்? வாட்ஸ் த மேட்டர், யூ லுக் ஸோ ஹாப்பி அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்? ஓகேவா? ஸோ வாட்ஸ் த மேட்டர், யூ லுக் ஸோ ஹாப்பி. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ பேசாத, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்பீக் பிஃபோர் ஐ சே. டோன்ட் ஸ்பீக் பிஃபோர் ஐ சே. டோன்ட் ஸ்பீக் அப்படின்னா பேசாத, பேசுறதுக்கு ஸ்பீக். ஸோ டோன்ட் ஸ்பீக் அப்படின்னா பேசாத. பிஃபோர் ஐ சே, ஐ சே அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு, பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ பேசாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புதிய வேலை கிடச்சிருக்கு, எனக்கு புது வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எனக்கு புது வேலை கிடச்சிட்டு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐவ் காட் அ நியூ ஜாப். ஐவ் காட் அ நியூ ஜாப். ஐவ் காட் அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கு, என்னது? அ நியூ ஜாப், புது வேலை. ஐவ் காட் அ நியூ ஜாப், எனக்கு புது வேலை கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுக்காக தான் நீ ரொம்ப நாள் காத்திருக்க. இதுக்காக தான் நீ ரொம்ப நாள் காத்திருக்க. இதுக்காக தான் நீ ரொம்ப நாள் காத்திருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் வெயிட்டிங் ஸோ லாங் ஃபார் திஸ். யூ ஆர் வெயிட்டிங் ஸோ லாங் ஃபார் திஸ். யூ ஆர் வெயிட்டிங் அப்படின்னா நீ காத்திருக்க. வெயிட்டிங் அப்படின்னா காத்திருக்கிறது. ஸோ யூ ஆர் வெயிட்டிங் அப்படின்னா நீ காத்துட்ருக்க. ஸோ லாங் அப்படின்னா ரொம்ப காலமாக. ஃபார் திஸ் அப்படின்னா இதுக்காக. இதுக்காக தான் நீ ரொம்ப காலமாக காத்திருக்க. ஓகேவா? அவன் இதை எங்ககிட்ட கூட சொல்லலை. அவன் இதை எங்ககிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't even tell us this. He didn't even tell us this. He didn't even tell us அப்படின்னா அவன் எங்ககிட்ட கூட சொல்லலை. இங்கே ஈவன் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா கூட, எங்ககிட்ட கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஈவன். He didn't tell us அப்படின்னா அவன் எங்கள்கிட்ட சொல்லலை. He didn't even tell us அப்படின்னா அவன் எங்ககிட்ட கூட சொல்லலை. திஸ் அப்படின்னா இதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் என்னை என்கரேஜ் பண்ணுன. என்னை என்கரேஜ் பண்ணினது நீ தான். நீ தான் என்னை என்கரேஜ் பண்ணுன அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் த ஒன் ஹூ என்கரேஜ்ட் மீ. யூ ஆர் த ஒன் ஹூ என்கரேஜ்ட் மீ. யூ ஆர் த ஒன், நீ தான். யார்? ஹூ என்கரேஜ்ட் மீ, என்னை என்கரேஜ் பண்ணது நீ தான். யூ ஆர் த ஒன் ஹூ என்கரேஜ்ட் மீ. ஓகேவா? இது எல்லாம் உன்னோட திறமையால் தான். இது எல்லாம் உன்னோட திறமையால் தான் நடந்துச்சு. இது உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை இது உன் திறமையால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கில். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கில். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கில் அப்படின்னா யுவர் ஸ்கில் அப்படின்னா உன்னோட திறமை. ஸ்கில் அப்படின்னா திறமை. இட்ஸ் ஆல் இது எல்லாம் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கில், உன்னோட திறமையால் தான் இது எல்லாம் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நம்ம ஏதோ பர்த்டே எதுனா நல்ல நாள்னா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஐ வாண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஐ வாண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா எனக்கு உங்களோட ஆசீர்வாதம். பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா ஆசீர்வாதம். ஐ வாண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஓகேவா? இதுவே தயவு செஞ்சு நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், தயவு செஞ்சு நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இப்போ ஏதோ நல்ல நாள்னா எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, பெரியவங்கள்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். கெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். கெட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரிடம் இருந்தும். ஸோ ஃப்ரம் அப்படின்னா இருந்து, எவ்ரி ஒன் அப்படின்னா ஃப்ரம் எவ்ரி ஒன்னா எல்லாரிடம் இருந்தும் கெட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஓகேவா? அவன் படிப்பை முடிக்கிற வரையும் நம்ம இதை தள்ளி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு பிக்னிக் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறீங்க. ஸோ அவன் படிப்பு இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை பிளான் பண்ணிக்கலாம், அது வரையும் தள்ளி வச்சிடலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் போஸ்ட்போன் திஸ் அன்டில் ஹி கம்ப்ளீட் ஹிஸ் ஸ்டடீஸ். லெட்ஸ் போஸ்ட்போன் திஸ் அன்டில் ஹி கம்ப்ளீட் ஹிஸ் ஸ்டடீஸ். லெட்ஸ் போஸ்ட்போன் திஸ்.
இதை தள்ளி வைக்கலாம். until வரைக்கும், எது வரைக்கும்? he complete his studies, அவனோட படிப்பு முடிக்கிற வரைக்கும் நம்ம இதை தள்ளி வைக்கலாம். ஓகேவா? நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹவ் ஹாப்பி யூ ஆர். ஐ நோ ஹவ் ஹாப்பி யூ ஆர். ஐ நோ எனக்கு தெரியும், நோனா தெரியும். ஸோ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஹவ் ஹாப்பி யூ ஆர், நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் ஏதோ பண்ணிட்டேன் ஆனால் இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் பி. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் பி. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை, நோனா தெரிகிறது. ஸோ ஐ டோன்ட் நோ அப்படி, ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும், ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியலை. ஹவ் இட் வில் பி, இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஏன் வில் பி வந்திருக்கு? எப்படி இருக்கும்னு, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு, அதனால ஹவ் இட் வில் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதே ஸ்கூலில் தான் படிச்சிட்ருக்கேன். ஸோ நான் முன்னாடி படித்தேன்ல, அதே ஸ்கூலில் தான் நான் படிச்சிட்ருக்கேன். இல்லை அவன் படித்தால அதே ஸ்கூலில் தான் நான் படிச்சிட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸ்டடியிங் இன் த சேம் ஸ்கூல். ஐ எம் ஸ்டடியிங் இன் த சேம் ஸ்கூல். ஐ எம் ஸ்டடியிங், நான் படிச்சிட்ருக்கேன். இந்த சேம் ஸ்கூல் அப்படின்னா அதே ஸ்கூலில் தான் நான் படிச்சிட்ருக்கேன். ஓகேவா? அதை அவன் பண்ணணும்னு பண்ணலை, அவன் அதை பண்ணணும்னு அவன் பண்ணல, அவன் வேறு ஏதோ ட்ரை பண்ணான் ஆனால் இப்படி ஆயிடுச்சு, அவன் வேணும்னு பண்ணலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he didn't mean to do that. he didn't mean to do that. he didn't mean, அவன் இப்படி பண்ணணும்னு to do that, அதை பண்ணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனால் எதையுமே நல்லதாக பண்ண முடியாதா? அவனால் எந்த நல்ல விஷயமுமே பண்ண முடியாதா? அவனால் ஒரு விஷயத்த நல்லதாக பண்ணவே முடியாதா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? can't he do anything good. can't he do anything good. can't he do, அவனால் பண்ண முடியாதா? anything good, ஏதாவது நல்லதாக அவனால் பண்ண முடியாதா? ஓகேவா? ஸோ இதுவே அவனால் எந்த நல்ல விஷயமும் பண்ண முடியாது, அவனால் எதுவுமே நல்லதாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he can do nothing good. he can do nothing good. he can do nothing good அப்படின்னா அவனால் நல்லதாக எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் செய்கிற நல்ல விஷயம்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? அவன் செய்கிற நல்ல விஷயம்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? can't you see the good things he does. can't you see the good things he does. can't you see, உன்னால் பார்க்க முடியாதா, உனக்கு தெரியாதா? என்னது? the good things he does, அவன் பண்ணுற நல்ல விஷயம்லாம் உனக்கு தெரியாதா? இப்போ பார்த்தாலும் அவனுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அவன் பண்ணுற நல்ல விஷயம்லாம் உனக்கு தெரியாதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை சீக்கிரம் பார்க்க போகிறேன். நான் அவனை சீக்கிரம் பார்க்க போகிறேன், நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எப்போ பார்ப்போன்னு, நான் சீக்கிரம் அவனை பார்க்க போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு see him soon. ஐ எம் கோயிங் டு see him soon. ஐ எம் கோயிங் டு see him அப்படின்னா நான் அவனை பார்க்க போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், நான் அங்கே போக போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ எம் கோயிங் டு அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் கோயிங் டு see him, பார்க்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு see, நான் பார்க்க போகிறேன். him அப்படின்னா அவனை நான் பார்க்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு see him. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னோட எல்லா பிரச்சனையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். என்னோட எல்லா பிரச்சனையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've told all my problems to you. I've told all my problems to you. I've told, நான் சொல்லிட்டேன். all my problems, என்னோட எல்லா பிரச்சனையையும், to you, உன்கிட்ட, என்னோட எல்லா பிரச்சனையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா? இதுவே உன்னுடைய எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும், கவலைப்படாத, நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆஸ் யூ விஷ். எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆஸ் யூ விஷ். எவ்ரிதிங் வில் ஹேப்பன். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, வில் ஹேப்பன் அப்படின்னா நடக்கும். ஏன் வில் யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் ஃப்யூச்சரில் நடக்கும். ஸோ எவ்ரிதிங் வில் ஹேப்பன், எல்லாமே நடக்கும். எப்படி நடக்கும்? ஆஸ் யூ விஷ், நீ நினச்ச மாதிரி. இங்கே ஆஸுங்கிறது மாதிரி, யூ விஷ், விஷ்னா ஆசைப்படுறது. ஸோ ஆஸ் யூ விஷ், நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் வில் டூ எனி திங். நோ ஒன் வில் டூ எனி திங். நோ ஒன் வில் டூ, யாருமே பண்ண மாட்டாங்க. எனி திங் அப்படின்னா எதுவும், யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? உன்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை சொல்லு.
உங்ககிட்ட யாராவது வந்து பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் எனி ஒன் டாக் டு யூ டெல் தம் திஸ். இஃப் எனி ஒன் டாக் டு யூ டெல் தம் திஸ். இஃப் எனி ஒன் டாக் டு யூ, உங்ககிட்ட யாராவது பேசுனா டெல் தம், அவங்கள்ட்ட சொல்லு, திஸ், இதை அவங்கள்ட்ட சொல்லு. ஓகேவா? உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா இதை அவங்கள்ட்ட கொடு. உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா இதை அவங்கக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ அழுகும்போது நான் கோபப்படுகிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, நீ அழுகுறப்ப எனக்கு கோபமாக வருது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ கெட் ஆங்க்ரி வென் யூ க்ரை. ஐ கெட் ஆங்க்ரி வென் யூ க்ரை. ஐ கெட் ஆங்க்ரி அப்படின்னா நான் கோவப்படுறேன். எப்போ? வென் யூ க்ரை, நீ அழுகும்போது. ஓகேவா? ஐ கெட் ஆங்க்ரி வென் யூ க்ரை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் வழியில் உட்காந்துருக்கிறாய்? இப்போ நம்ம வந்து இப்போ வாசப்படியிலலாம் உட்காந்துருந்தோம்னா ஸோ அம்மாலாம் சொல்லுவாங்களே, ஏன் போகிற வழியில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஒய் ஆர் யூ சிட்டிங் ஆன் த வே. ஒய் ஆர் யூ சிட்டிங் ஆன் த வே. ஒய் ஆர் யூ சிட்டிங் அப்படின்னா ஏன் உட்காந்துருக்க, எங்கே வழியில். ஸோ ஆன் த வே, ஏன் வழியில் உட்காந்துருக்க. ஒய் ஆர் யூ சிட்டிங் ஆன் த வே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வழியின் நடுவில் உட்கார்ந்திருந்ததால் நான் கீழே விழுந்து விட்டேன். நீ வழியின் நடுவில் உட்காந்துருந்தனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஃபெல் டவுன் பிகாஸ் யூ வேர் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் த வே. ஐ ஃபெல் டவுன் பிகாஸ் யூ வேர் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் த வே. ஐ ஃபெல் டவுன், நான் கீழே விழுந்துட்டேன். பிகாஸ், ஏன்னா யூ வேர் சிட்டிங், நீ வந்து உட்காந்துருந்த எங்கே, இன் த மிடில் ஆஃப் த வே, வழியோட நடுவில், வழி நடுவில் நீ உட்காந்துருந்ததுனால நான் கீழே விழுந்துட்டேன். ஐ ஃபெல் டவுன் பிகாஸ் யூ வேர் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் த வே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வழியில் இப்படி நிற்காமல் போய் அந்த பக்கம் உட்காரு. இப்படி வழியில் நிற்காமல் போய் அந்த பக்கம் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே லைக் திஸ் அண்ட் சிட் அசைட். டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே லைக் திஸ், இது மாதிரி வழியில் நிற்காத. அண்ட் சிட் அசைட் அப்படின்னா அந்த பக்கம் உட்காரு. டோன்ட் ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்காத. இன் த வே, டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே அப்படின்னா வழியில் நிற்காத. டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி வழியில் நிற்காத. அண்ட் சிட் அசைட் அப்படின்னா அந்த பக்கம் உட்காரு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த வழியில் போவதென்று மறந்து விட்டேன். எந்த வழியில் போகணுன்னு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ ஃபர்காட் விச் வே டு கோ. ஐ ஃபர்காட் விச் வே டு கோ. ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன். என்னது? விச் வே டு கோ, எந்த பக்கம் போகணுன்னு. ஐ ஃபர்காட் விச் வே டு கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வழியாக வந்து நாம் தவறு செய்து விட்டோம். இப்போ நம்ம வந்து ஏதோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறீங்க. இப்போ அந்த வந்து ரோடே சரியில்லை, தப்பு பண்ணிட்டோம், இந்த பக்கம் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், வேறு வழியாக போயிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் பை கம்மிங் திஸ் வே. வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் பை கம்மிங் திஸ் வே. வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். பை கம்மிங் திஸ் வே, இந்த பக்கம் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஓகேவா? வி ஹவ் மேட் அ மிஸ்டேக் பை கம்மிங் திஸ் வே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு நேரம் நான் ரோட்டில் காத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம யாரையோ நம்ம வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கால் பண்ணி கேட்பல எவ்வளோ நேரம் இன்னும் நான் ரோட்லேயே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட் ஆன் த ரோடு. ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட் ஆன் த ரோடு. ஹவு லாங் அப்படின்னா எவ்வளோ நேரம். ஷுட் ஐ வெயிட் அப்படின்னா நான் வெயிட் பண்ணணும் எங்கள் ரோட்டில், ஆன் த ரோடு. ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட் ஆன் த ரோடு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா நாம் இந்த வழியாக சென்றால் சீக்கிரமாக சென்று விடலாம். நம்ம இந்த வழியாக போனோம்னா, இப்போ 2 வழி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த வழியாக போனோம்னா சீக்கிரம் போயிடலாம், இது கொஞ்சம் வந்து சுற்றி போகும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். இஃப் வி கோ திஸ் வே வி கேன் கோ குவிக்லி. இஃப் வி கோ திஸ் வே வி கேன் கோ குவிக்லி. இஃப் வி கோ திஸ் வே, நம்ம இந்த வழியாக போனால் we can go quickly, நம்ம சீக்கிரமாக போயிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சாலை மிகவும் குறுகலாக இருக்கிறது. இந்த ரோடு ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப குறுகலாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குன்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லனா திஸ் ரோட் இஸ் வெரி நேரோ. திஸ் ரோட் இஸ் வெரி நேரோ. நேரோனா குறுகியதா. ஓகேவா? திஸ் ரோட் இஸ் வெரி நேரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடன் யாராவது வருவார்களா. இப்போ நம்மளை எங்கேயோ போக சொல்கிறாங்க, அன்றைக்கி என்னோட யாராச்சும் வருவாங்களா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வில் எனி ஒன் கம் வித் மீ. வில் எனி ஒன் கம் வித் மீ. வில் எனி ஒன் கம் வித் மீ அப்படின்னா யாராச்சும் என்னோட வருவாங்களா. எனி ஒன் அப்படின்னா யாராவது. ஓகேவா? வித் மீ அப்படின்னா என்னுடன். வில் எனி ஒன் கம் வித் மீ, என்னோட யாராவது வருவாங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பணம் இல்லை என்றால் யாரும் கண்டுக்க மாட்டார்கள்.
பணம் இல்லைன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ ஒன் கேர்ஸ் இஃப் தேர் இஸ் நோ மணி. நோ ஒன் கேர்ஸ் இஃப் தேர் இஸ் நோ மணி. நோ ஒன் கேர்ஸ் அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இஃப் தேர் இஸ் நோ மணி, பணம் இல்லைனா. ஓகேவா? நோ ஒன் கேர்ஸ் இஃப் தேர் இஸ் நோ மணி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னிடம் பணம் இருந்தால் அனைவரும் உன்னை கண்டு கொள்வார்கள். உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை கண்டுப்பாங்க, இல்லைனா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் யூ ஹாவ் மணி எவ்ரி ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. இஃப் யூ ஹாவ் மணி எவ்ரி ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. இஃப் யூ ஹாவ் மணி, உங்ககிட்ட பணம் இருந்தா, நீ பணம் வச்சுருந்தா, எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், கேர்ஸ் அபவுட் யூ ஆனால் கண்டுப்பாங்க. ஓகேவா? இஃப் யூ ஹாவ் மணி எவ்ரி ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்மிடம் பணம் இல்லை என்றால் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, அதனால் கண்டிப்பாக எல்லாட்டையும் பணம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் வி டோன்ட் ஹாவ் மணி நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் அஸ். இஃப் வி டோன்ட் ஹாவ் மணி நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் அஸ். நம்மள்ட்ட பணம் இல்லைனா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? இஃப் யூ டோன்ட் ஹாவ் மணி, நம்மள்ட்ட பணம் இல்லைனா, நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா மரியாதை கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னிடம் பணம் வரும்பொழுது நான் உன்னிடம் கொடுப்பேன். என்கிட்ட எப்போ பணம் வருதோ நான் அப்போ உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, when I get the money I will give it to you. when I get the money I will give it to you. when I get the money, என்கிட்ட பணம் வரப்போ, நான் பணம் வாங்குறப்ப, I will give it to you, நான் தான் உங்ககிட்ட கொடுப்பேன். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா சேமித்த பணமும் போய்விட்டது. நான் இதுவரையும் நான் சேமித்து வச்சுருந்த பணம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஆல் த சேவ்டு மணி இஸ் கான். ஆல் த சேவ்டு மணி இஸ் கான். ஆல் த சேவ்டு மணி அப்படின்னா நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த எல்லா பணமும், இஸ் கான் அப்படின்னா போயிடுச்சு. ஆல் த சேவ்டு மணி இஸ் கான். ஓகேவா? எல்லா மாம்பழங்களும் இனிப்பாக இருக்கிறது. எல்லா மாம்பழமும் ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது பிடிக்கவில்லை, எனக்கு அது பிடிக்கல, நீங்கள் அப்படி பேசுனீங்களே எனக்கு அது பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டோன்ட் லைக் தட். ஐ டோன்ட் லைக் தட். ஐ அப்படின்னா எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ, டோன்ட் லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, என்னது தட் அது, ஸோ தட்னா அது, ஐ டோன்ட் லைக் தட், எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்லை வேறு எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை நிறுத்தாதே, என்னை தடுக்காதே. இப்போ ஏதோ நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம், இப்போ இல்லை அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை என்னை நிறுத்தாத, என்னை தடுக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தாத, மீ அப்படின்னா என்ன நிறுத்தாத, என்ன தடுக்காத, அந்த மாதிரி மீனிங்கில் டோன்ட் ஸ்டாப் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொறுமையாக பேசு. இப்போ யாராச்சும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டே போகிறாங்க, ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்து அது புரியல அப்படின்னா பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் அப்படின்னா பேசு, ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக, பொறுமையாக. ஸ்பீக் ஸ்லோலி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை நம்புகிறேன். நீ வந்து உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ பிலீவ் இட். ஐ பிலீவ் இட். பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஓகேவா? ஐ அப்படின்னா நான், பிலீவ் அப்படின்னா நம்புறேன், நான் நம்புகிறேன். இதை அப்படிங்கிறதுக்கு இட். ஐ பிலீவ் இட். நான் இதை நம்புகிறேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நான் இதை நம்பலை, நான் இதை நம்பவில்லை அப்படின்னு சொல்லணும்னா, ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னா நான் இதை நம்பலை. ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு டோன்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்பொழுது வந்தாய். இப்போ யாரும் எங்கேயோ வெளில போயிருக்காங்க, ரிட்டன் வந்துட்டாங்க, நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, எப்போ வந்து அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, வென் டிட் யூ கம். வென் டிட் யூ கம். நீ எப்போ வந்த. வென் டிட் யூ கம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ நாளைக்கு வரமாட்டாயா. நாளைக்கு நீ வரமாட்டியா. இப்போ எங்கேயோ போகிறோம், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, won't you come tomorrow. won't you come tomorrow. won't you come அப்படின்னா நீ வந்து வரமாட்டியா. டுமாரோ அப்படின்னா நாளைக்கு வரமாட்டியா. இதுவே நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்கறதுக்கு
வில் யூ கம் டுமாரோ. வில் யூ கம் டுமாரோ. ஓகேவா, வில்லோட நெகட்டிவ் ஃபார்ம் தான் won't. ஓகேவா, வில் நாட்டை won'tன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் சிரிக்கிறாய், ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா why do you laugh. why do you laugh. laughனா சிரிக்கிறது, why do you laugh அப்படின்னா ஏன் சிரிக்கிற. இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் பார்க்கலாம். இப்போது ரெண்டு பேர் நீங்கள் வந்து பேசிட்டீங்க, ஃப்ரெண்ட் கூட பேசிட்டீங்க, பேசி முடிஞ்சிட்டு போகிறப்ப சரி மறுபடியும் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா see you again. see you again அப்படின்னா மறுபடியும் பார்க்கலாம், see you again. இல்லைனா இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா we will meet again. we will meet again, நம்ம மறுபடியும் பார்க்கலாம், we will meet again. ஓகேவா, மீட் அப்படின்னா சந்திக்கலாம், பார்க்கலாம், again அப்படின்னா மறுபடியும். we will meet again, see you again. ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரோ உன்னை கூப்பிடுகிறார்கள். யாரோ உன்னை கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா someone is calling you. someone is calling you. someone அப்படின்னா யாரோ, is calling you அப்படின்னா உன்னை கூப்பிடுறாங்க, யாரோ உன்னை கூப்பிடுறாங்க. someone is calling you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிறாயா, நீ வாட்ஸ்அப் பயன்படுத்திக்கிறாயா. இப்போ வந்து புதுசாக யாரோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு நம்ம மொபைல் நம்பர்லாம் கேட்குறீங்க, கேட்டுட்டு நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா, வாட்ஸ்அப் வச்சிருக்கியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா do you use WhatsApp. do you use WhatsApp. do you use அப்படின்னா நீ வந்து வச்சிருக்கியா, நீ யூஸ் பண்ணுறியா, do you use WhatsApp. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா. இதுவே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கணும்னா do you use Facebook. do you use Facebook. இதுவே நீ வச்சிருக்கியா, ஃபேஸ்புக் வச்சிருக்கியா, வாட்ஸ்அப் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கணும்னா do you have WhatsApp. do you have Facebook. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் காத்திருக்க முடியாது. என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் அப்படின்னா முடியாது, என்னால் முடியாது. எதுக்கு, வெயிட் பண்ணுறதுக்கு, காத்திருக்க. ஸோ வெயிட்னா காத்திருக்கிறது. ஐ காண்ட் வெயிட். இதுக்கு ஆப்போசிட், என்னால் காத்திருக்க முடியும், நான் வெயிட் பண்ணுறேன், நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் வெயிட். ஐ கேன் வெயிட் அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியும். ஐ கேனாட் வெயிட் அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் வருத்தமாக இருக்கிறாய். நீ ஏன் வருத்தமாக இருக்க, நீ ஏன் டல்லாக இருக்க, நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா why are you upset. why are you upset. upset அப்படின்னா வருத்தமாக இருக்கிறது. why are you upset அப்படின்னா நீ ஏன் வருத்தமாக இருக்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சுடு தண்ணீர் குடி. இப்போ வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னா சுடு தண்ணி குடி, பச்சை தண்ணியெல்லாம் குடிக்காத, சுடு தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ட்ரிங்க் ஹாட் வாட்டர். சிம்பிள், ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் அப்படின்னா குடி, என்ன குடிக்கணும், சுடு தண்ணீர். ஹாட் வாட்டர் அப்படின்னா சுடு தண்ணி. ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கிளம்புகிறாயா. இப்போ வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்னா கிளம்பிட்டியா, கிளம்புறியா, போறியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா ஆர் யூ லீவிங். ஆர் யூ லீவிங். ஆர் யூ லீவிங் அப்படின்னா கிளம்புறியா. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை எங்கு வாங்கினாய். இப்போ நீ யார் வீட்டுக்கோ போறீங்க, அங்கே ஏதோ ஒரு திங்க பார்க்குறீங்க, பார்த்துட்டு இதை நீ எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா வேர் டிட் யூ பை திஸ். வேர் டிட் யூ பை திஸ். வேர் அப்படின்னா எங்கே, டிட் யூ பை அப்படின்னா இது வாங்கின, திஸ் அப்படின்னா இதை. வேர் டிட் யூ பை திஸ், இதை எங்கே வாங்கின. ஓகேவா, இதுவே இதை எப்போ வாங்கின அப்படின்னு கேட்கணும்னா when did you buy this. when did you buy this. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நீ தான் இதற்கு பொறுப்பு. இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, சொல்கிறாங்க நம்ம கிட்ட, சொல்லிட்டு நீ தான் இந்த வேலைக்கு பொறுப்பு, நீ தான் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லனா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நீ தான் பொறுப்பு, ஃபார் திஸ் அப்படின்னா இதுக்கு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஓகேவா, என்னால் இதை விளக்க முடியாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உன்னிட்ட என்னால் இதை விளக்கி சொல்ல முடியாது, உன்னிட்ட என்னால் இதை தெளிவாக விளக்கிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.